அனைத்து தமிழ் பேசும் நாள் உள்ளவங்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி மெயினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமீபத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ராஜினாமா பண்ணாப்புல. பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணார். அவர் கட்சி பதவியில் இருந்தோம், அதாவது கட்சி தலைமை பதவியில் இருந்தோம் ராஜினாமா பண்ணுறதை அறிவிச்சிருக்காரு. அதை பற்றியான தகவல்களை தான் இப்போக்கி நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சமீபத்தில் மிக பரபரப்பான குற்றச்சாட்டு 2013 ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு சொல்லிய ஒரு காலிஸ்தான் தீவிரவாதி கனடாவில் அன்னோன் பர்சனால், அதாவது அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை குற்றச்சாட்டு இந்தியாவோட உளவுத்துறையின் காரணமாக தான் அவங்க கனடாவில் இந்த கொலை கும்பலை என்கேஜ் பண்ணி கொண்டுட்டதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவிச்சிருந்தார் மீடியாவில். அதாவது நான் கனடிய பாராளுமன்றத்திலையும் இதை தெரிவிச்சிருந்தார். நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், தன்னுடைய கவலைகளை இந்திய அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டு வந்தப்பையே நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிஸ்டர் ஜெய்சங்கர் மிக கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு நாட்டின் மீது வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான ஆதாரங்களை திரட்டி அதை இந்தியாக்கிட்ட சமர்ப்பிச்சிருக்கணும். எந்த ஒரு அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் இது வரைக்குமே ஜஸ்டின் ட்ரூடோக்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது. என்னென்னா, ஒரு உளவு தகவல் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உளவு தகவல்னால் ஜஸ்ட் ஒரு நோட்டு அப்படின்னு நம்ம ஒரு நோட்டு ஒரு நோட் கிடைக்குது, ஒரு சின்ன குறிப்பு உளவுத்துறை கொடுக்குது, அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்லாம் ஒரு இன்னொரு நாட்டின் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அப்படியே ஒரு குற்றச்சாட்டை கனடிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், மீடியாவில் தெரிவித்தார். இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. இதனால் இந்திய அரசும் சரி, இந்திய மக்களும் மிக கடும் கோபத்துக்கு கோபமடைஞ்சாங்க ஜஸ்டின் ட்ரூடோ மேலே. இந்தியாவோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அதாவது கனடிய மண்ணை இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்திற்கு, அதாவது காலிஸ்தானிய தீவிரவாதிகள் தங்களை தளமாக பயன்படுத்துறதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட காலிஸ்தான் தீவிரவாதிகள் ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், இந்திய ஹை கமிஷனுக்கு எதுக்காக போராட்டமாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கனடிய அரசாங்கம் அனுமதி அளிச்சிச்சு. இது கேட்டால் அவங்க பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணங்களை சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்தியா மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்திருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கல பார்த்திங்க அப்படின்னா கனடிய மக்களுக்கு இந்திய விசா ரொம்ப ஸ்டிக் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியர்களுக்கு கனடாவில் விசா கிடைக்கிறத ரொம்ப டைட் பண்ணாங்க. இது போன்ற தூதரக உறவுகள் ரொம்ப மோசமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் வர்த்தக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில் மிக ஒரு மோசமான சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலைகள் இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கிறப்பயே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு, அதாவது நேற்று இரவு என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, நாங்கள் மக்கள்கிட்டையும் அது இல்லாமல் என்னுடைய உட்கட்சியிலையுமே அதிருப்தி இருக்கிறதுனால நான் பார்ட்டி லீடராகவும் கனடிய பிரதமர் பதவியில் இருந்தோம் பதவி விலகுவதாக முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்த தலைவரை கண்டுபிடிச்சி தேர்வு செய்கிற வரைக்கும் நான் இந்த பதவிகளில் நான் தொடருவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காப்புல. இது இந்திய மீடியா என்ன சொல்லுதுன்னா, இது ஆப்ரேஷன் கமலா, அதாவது இந்திய உளவுத்துறையோட இது முயற்சியின் காரணமாக தான் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிறார் அப்படின்னு சொல்லி இந்திய மீடியாக்களில் இது போன்ற நியூஸும் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ இவர் என்ன சூழ்நிலையினால் பதவி விலகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா என்டிபி, அதாவது நேஷ்னல் டெமோக்ராட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிய கட்சி கனடாவில் இருக்குது. அதோட தலைவர் ஜக்மீத் சிங் தன்னுடைய ஆதரவை ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவை அவர் விலக்கிக்கிட்டார். ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி பெரும்பான்மையான எம்பிக்கள் ஆதரவு இல்லாமல் இது அலையன்ஸு வேறு சில கட்சிகளோட ஆதரவோடு தான் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ சமீபத்தில் அவர் அந்த ஆட்சியை அந்த ஆதரவை என்டிபி கட்சி விலக்கிக்கிடுச்சு. ஸோ எதிர்க்கட்சிகள் வர்ற மார்ச் மாதம் நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுறதுக்கு வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தெரியும், அவருக்கு போதுமான எம்பிக்கள் ஆதரவு இல்லை. இந்த நோ கான்ஃபிடென்ஸ் மோஷன் வெற்றி அடைஞ்சிச்சின்னா அவர் நாடாளுமன்றத்தில் ஆதரவு இல்லாமல் அவருடைய ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக கவிழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்.
அது ஒரு ரீசன். இன்னொன்று, கனடிய மக்கள் வந்து முழுவதுமாக ஜஸ்டின் ட்ரூடோவோட ஆட்சியை வந்து நிராகரிச்சிட்டாங்க. சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்பில் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, அதாவது எதிர்க்கட்சி வந்து மிக பெரும்பான்மையாக வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கிடச்சிருந்துச்சு. கனடாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருகிற அக்டோபர் நவம்பரில் வந்து புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான எலெக்ஷன் நடைபெற இருக்குது. ஆனால் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர் மட்டும்தான் வந்து 2 பீரியடாக வந்து கண்டினியூவாக வந்து பிரதமராக இருந்த ஒரு கனடிய ஒரே பிரதமர் வந்து இவர் தான். அது இவருடைய ஆட்சி வந்து ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கு, ஒரு சில தீமைகள் நடந்திருக்குன்னு இந்த மக்களால் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் சமீபத்திய விலைவாசி உயர்வு, ஜஸ்டின் ட்ரூடோவோட இந்த ஆட்சி செய்யும் முறைகள், இது போன்றது வந்து மிகவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கு. கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய அரசாங்கத்தில் துணை பிரதமராக இருந்தவரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த கிறிஸ் ஃப்ரீலேண்ட் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவோட நடவடிக்கைகள் சரியில்லை, அதனால் வந்து நான் பதவி விலகிறேன்னு சொல்லிட்டு விலகிட்டார். அவர் விலகினது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 பக்க அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார். ஜஸ்டின் ட்ரூடோவோட நடவடிக்கைகள் வந்து கனடிய மக்களுக்கு தீங்கு இழைப்பதாகவும் நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து அந்த 3 பக்க தன்னுடைய கடிதத்தில் வந்து அறிவிச்சிருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் சமீபத்தில் வந்து மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனையில் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சமீபத்தில் வந்து ட்ரூடோ வந்து என்ன பண்ணார் அப்படின்னா 2 அல்லது 3 மாதங்களுக்கு வந்து டாக்ஸ் ஹாலிடே, யாரும் வாங்குகிற பொருட்களுக்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிற ஐடியாவில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து டேக்ஸ் ரீபேட்டுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இந்த இதை வந்து டேக்ஸை வந்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் வந்து இவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கனடிய பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லை, கஜானாவில் வந்து ஏற்கனவே வந்து பணம் இல்லாமல் இருக்குது. இது இல்லாமல் கனடிய பிரதமர் வந்து தன்னுடைய இதை வந்து சரிந்து போயிருக்கிற செல்வாக்கை வந்து மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இது போன்ற வேலைகள்லாம் ஈடுபட்டாருன்னா அரசாங்கம் வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் வந்து ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கருத்து தெரிவித்து அவங்க விலகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து ஒரு 20 எம்பிக்கள் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கொடுத்துருந்த, அதாவது சொந்த கட்சி எம்பிக்களே வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து சொந்த கட்சியிலையும் வந்து எதிர்ப்பு அதிகமாகிட்டு மக்கள் மத்தியிலையும் வந்து ஆதரவு இல்லை, எதிர்க்கட்சி வந்து மன்னிக்கணும், தனக்கு ஆதரவு கொடுத்துருந்த கட்சியும் வந்து எம்பிக்களோட இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இது போல் அவருக்கு வந்து அவர் பிரச்சனையை நாலாபுரமும் சுற்றி அவரை நிற்கிருச்சு. ஸோ மார்ச் மாதம் நடக்கக்கூடிய நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் வந்து அவர் ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதையெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் வந்து பதவி விலகும் அறிவிப்பை வந்து நேற்று இரவு வந்து அறிவிச்சிருக்கார். இதில் வந்து இன்னொன்று அப்படின்னா, இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி அடைஞ்சோடனே அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கனடா வந்து தன்னுடைய இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸையும் அதே மாதிரி வந்து ட்ரக் டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து தடுக்கணும். அதாவது வந்து கனடாவிலேருந்து கள்ளக்குடியேறிகள் வந்து அமெரிக்காவுக்கு அதிகமாக வர்றாங்க, அது இல்லாமல் வந்து ட்ரக்கு வந்து அதிகமாக வந்து கனடாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை வந்து கனடா அரசாங்கம் வந்து தடுக்கணும், ஆனால் தடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை வந்து இப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா நான் வந்து 25% டேக்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா விதிப்பேன். ஏற்கனவே 25% டேக்ஸ் இருக்குது, அது இல்லாமல் மேலும் ஒரு 25% நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட 50% டேக்ஸ் வந்து கனடா மேலே விதிப்பேன் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு காட்டமாக அறிவிச்சிருந்தார். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம கனடா பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்க ட்ரம்போட வீட்டுக்கு போயிட்டு டின்னரில் கலந்துக்கிட்டு ட்ரம்பை சமாதானப்படுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு போனார். ஆனால் அங்கே வந்து அவருக்கு ஃபேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒவ்வொரு வருஷமும் கனடாவுக்கு மிக கடுமையாக வந்து பொருளாதார உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு, இராணுவ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பேசாமல் கனடா வந்து அமெரிக்காவோட 51வது மாகாணமாக இணைஞ்சிருங்க, நீங்கள் வந்து கவர்னராக இருங்க, நான் அதிபராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அதிருப்தியில் திருப்பி கனடாவுக்கு திரும்பிட்டார். ஸோ இது போன்று அவருடைய வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஸ்டின் ஆயிடுச்சு. அவருடைய ஆட்சி இது வந்து எல்லாராலையும் வந்து கேள்வி கேட்கப்பட்டதுனால வேறு வழியே இல்லாமல் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவிச்சிருக்கார் மக்களே. எது எப்படியோ நமக்கு இந்தியாவுக்கு மிக தொல்லை கொடுத்த ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து ஆட்சியிலிருந்து விலகிறது நமக்கும் ஒரு இந்தியனாகவும் இந்திய மக்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதே.
எவ்வளோதான் மக்களே. நம்ம வந்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.